அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மனுஷனுடைய ஆவி, இந்த காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இது என்ன மனுஷனுடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் சிருஷ்டிக்கும் பொழுதே சரி, சிருஷ்டிக்கும் போதே தம்முடைய ஆவியை தான் வைத்தார். இந்த ஆவிதாங்க இது எல்லாத்துக்கும் உண்டு. ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, துன்மார்க்கன், பாவி, பரிசுத்தவான், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆவி, இது தேவன் வைத்த ஆவி. இந்த மனுஷனுடைய இந்த ஆவி தான் உள்ளுக்குள்ளே இருந்து, இங்கே வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நாம் செய்கிற காரியம் தவறானது என்று நமக்கு உணர்த்துகிறதே உள்ளத்தில். இது இருதயத்தில் அல்ல, உள்ளத்தில் உணர்த்துகிறதும், இது செய் என்று, இது நல்ல காரியம், இதை செய் என்றும் உணர்த்துகிறதும் இந்த ஆவிதான். இது மனுஷனுடைய ஆவி, இது எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆவி எல்லாருக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். அவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் செய்ய போகிற காரியத்தை எச்சரிப்பு கொடுப்பதும் சரி, இந்த தேவன் தந்த இந்த ஆவி தான். இப்போ இதன்படி நாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கோ அதை தான் இந்த உள்ளுக்குள்ளது நன்மையானதை மாத்திரம்தான் நமக்கு வெளிப்படுத்தும். அதை செய்ய சொல்லும். இதை செய்யாதே என்பது சொல்வதும் சரி, இதை செய்யாதன்னு எச்சரிக்கிறதும் சரி, செய் என்று கட்டளை கொடுப்பதும் இந்த தேவன் நமக்காக வைத்த ஆவி. இந்த ஆவி தான் மனுஷனோட ஆவி, கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அதை செய் என்று நம் கட்டளை கிடைக்கிறது இல்லையா உள்ளத்தில், அதை செய்யும் போது அந்த காரியங்கள் என்னவா இருக்குன்னா, வெளிச்சமாக தீபம். நாம் இருக்கிற இடம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் போது அதே போல அந்த மகிமை அது வெளிப்படும். இப்போது இந்த உலகப்புறமாக பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு என்னென்ன ஆவிகள் எல்லாம் இருந்ததோ எல்லா ஆவியும், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவி, அதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவனுக்கு அஞ்ஞானம், அதற்குள்ள, அதாவது ஞானத்துக்குள்ள ஆப்போசிட்டாக செய்கிற காரியம். அதே போல் நமக்குள்ளான காரியம் தேவன் கொடுத்தது பலத்தின் ஆவி, அதுக்கே அவனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பலவீனத்தின் ஆவி. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு ஒரு பலத்தின், எனக்கு தேவனுடைய ஆவியே அது பலத்தின் ஆவியை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம பலமாக நிற்கும்போது அவனுடைய உலகத்தானுடைய பலவீனத்தின் ஆவியை கொண்டு வருவான். இப்படி எல்லா காரியத்திலும் அவன் தேவனுக்கு எதிராக இருந்து, தேவனுக்கு எப்படியெல்லாம் ஆவிகள் கொடுத்திருந்தாரோ அந்த ஆவிகளுக்கு எல்லாமே எதிர்மறையான கிரியை செய்கிற ஆவிகளும் இவனிடத்தில் உண்டு. ஆனால் இவனிடத்தில் இல்லாதது ஒன்றே ஒன்று, நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்வது போல அவனிடத்தில் இல்லாதது நமக்கு பரிசுத்த ஆவி. அவனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு அசுத்தாவி. ரெண்டு காரியம்தான், அவன்கிட்ட இல்லாதது ஒன்றே ஒன்று, நமக்கு பரிசுத்த ஆவி, அவனுக்கு அசுத்தாவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துற எல்லா காரியத்திற்கும் அசுத்த ஆவியினால் அது எதிராக நிற்கும். இங்கே அதை தான் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மனுஷ ஆவி, அதுதான் தேவன் எல்லாத்திற்கும். இது எப்போ இருந்து
இது ஆப்போசிட்டாக தொடங்குச்சுன்னா காயின் ஆபேல் அங்கேருந்தே தொடங்கியாச்சு. ஆபேலுக்கு தேவனுடைய கிரிகள் வெளிப்பட்டது, காயினுக்கு உலகத்துடைய கிரிகள் வெளிப்பட்டது. இது அங்கேருந்து தொடங்கினது. ஆனாலும் இந்த வார்த்தையின் மொழியாக தேவன் நமக்கு கொடுக்குற காரியம் மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவி தான் அது உள்ளத்துக்குள்ளே நமக்கு கட்டளை எடுக்குது. நன்மையானதை மாத்திரம்தான் நமக்கு செய்யும்படியாக நமக்கு உணர்த்தப்படுவோம். ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று மனசு சொல்லி நம்ம செய்துட்டோம்னா மனசில் சஞ்சலம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குதா, அந்த காரியம் நாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்திருக்கிறோம். இதான் 2 காரியத்துக்குள்ள விஷயம். இதே மாதிரி நம்ம ஞானத்தானத்துக்கெல்லாம் எடுத்த பின்னாடி கிறிஸ்துவின் ஆவின்னு அப்போஸ்தலர் வரும். சரி, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.